கிராமத்துல வெயில் காலம் வந்த உடனேயே சூரியன் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையில 8 மணிக்கெல்லாம் சருமெல்லாம் சுட்டெரிக்கிற மாதிரி வெயில். அந்த ஊர்ல சாரதா பிரசாத் தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேரு ரமேஷ். ரமேஷுக்கு நல்ல படிச்ச பண்புள்ள ஒரு அழகான பெண் அனாமிகா மனைவியா வந்து சேர்ந்தா. அனாமிகா ரொம்ப புத்திசாலி. எதையாவது புதுசா யோசிக்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு எப்போதும் உண்டு. ஆனா மாமியார் சாரதா மட்டும் எப்போதும் பழைய பஞ்சாங்கத்தையும் சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்கிற ஒரு பெண். சமையல் ஆனாலும் வேலை ஆனாலும் அந்த காலத்து சம்பிரதாயப்படிதான் நடக்கணும்னு எப்போதும் விரும்புவாங்க. அடடே, என்ன இந்த வெயில் இப்படி அடிக்குது, உடம்பு மேல துணியே போட முடியல. ஃபேனை போட்டா கூட அனலா இருக்கு. ஏப்ரல் மேயே இப்படி இருக்குதுன்னா அக்னி நட்சத்திரம் வரும்போது எப்படியெல்லாம் இருக்குமோ, என் உயிரே போற மாதிரி இருக்குதுங்க. எங்க போய் உட்கார்ந்தாலும் இந்த வேர்வை ஊத்திக்கிட்டே இருக்கு. ஆமா சாரதா, நீ சொல்றது உண்மைதான். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வெயில நான் பார்த்ததே இல்ல. காலையில நிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மயக்கமே வர மாதிரி இருக்கு. இந்த சூரிய பகவானுக்கு நம்ம மேல எதுவும் கோபமா என்ன? இப்படி நெருப்ப கக்கறாரு. சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதா? தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. பானையில இருக்கிற தண்ணி கூட சூடா ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏமா மருமகளே, ஏதாவது சில்லுன்னு குடிக்கிற மாதிரி நீர்மோர் ஏதாவது பண்ணி தரலாம்ல? இந்த மாதிரி நேரத்துல அந்த காலத்து பானகத்தை செஞ்சு குடிச்சோன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும். கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், மிளக தட்டி போட்டு பானகம் தயார் பண்ணித்தாமா. அதே மாதிரி பானையில இருக்க தயிர்ல நீர்க்க மோர் செஞ்சு அதுல எலுமிச்சை பழம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு எடுத்துன்னு வா. நம்ம முன்னோர்கள் சொன்ன இதுதான் இந்த வெயிலுக்கு மருந்தாகும்மா. அடடா, வெளியில காலடியே எடுத்து வைக்க முடியலப்பா. பைக்ல வரும்போது முகத்துல வடாம் காய போடுற மாதிரி சூடா இருக்கு. அனாமிகா, எனக்கு தாகமா இருக்கு, ஏதாவது எடுத்துட்டு வாயேன். அம்மா சொன்ன மாதிரி மோர் இருந்தா நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு தலையே கழண்டு விழுந்துரும் போல இருக்கு. அத்த, எப்ப பார்த்தாலும் பானகம் தானா? இந்த வெயில் காலம் வந்தா போதும் பானகம் கீனகம்னு வைங்க. இந்த அதிகமான வெயிலுக்கு ஏதாவது புதுசா இன்னும் நல்லா சில்லுன்னு ரிஃப்ரெஷிங்கா குடிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? நான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல பானகம், வெல்லம், புதினா சேர்த்து பண்ண ஐஸ் கியூப்ஸால வெரைட்டியா பாப்சிக்கல்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கறேன். ஐஸ் கூபா? என்னது அது? பானகத்துல பேப்சிகல்ஸா? என்ன பேரோ, வாயில கூட நுழைய மாட்டேங்குது. பானகம்னா பானையில இருக்கணும், இல்லன்னா சொம்புல இருக்கணும். அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சா எப்படி? இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட கொண்டு வராத. அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணிய குடிச்சாலே சளி புடிச்சுக்குது. எனக்கு சாதாரண குடத்து தண்ணியில செஞ்ச பானகம் வேணும். உன் புது புது முயற்சியெல்லாம் என் மேல பண்ணாதம்மா. சாரதா, ஏமா அப்படி சொல்ற? மருமக ரொம்ப உற்சாகமா இப்படி சொல்றா. ஏதோ புதுசா பண்ண போறாங்கறா. செய்ய விட, அவளும் நம்ம நல்லதுக்காக தானே யோசிச்சு பண்ணிருப்பா. இந்த வெயிலுக்கு பானை தண்ணி போதலம்மா. கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சத குடிச்சா என்னவா? காலத்தோட சேர்ந்து நம்மளும் மாறணும். முதல்ல ருசி பார்த்துட்டு அப்புறமா உன் கருத்தை சொல்லு. ஆமாமா, அனாமிகாவோட சமையல் எப்பவுமே வெரைட்டியா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட டிஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணு பண்ணா, சூப்பரா இருந்தது. இந்த தடவையும் புதுசா நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுவா. சும்மா சும்மா கவலைப்படாதம்மா. எனக்கு அனாமிகா என்ன பண்ண போறான்னு எக்ஸைட்டிங்கா இருக்கு. கொண்டு வா அனாமிகா, நான் குடிக்கிறேன். மாமியாரோட பேச்ச அனாமிகா பெருசா கண்டுக்கல. அவங்களோட சுபாவம் தெரிஞ்சதுனால அனாமிகா அவ பாட்டுக்கு போய் செஞ்சா. அவ வேலைய அவ ஆரம்பிச்சா. முதல்ல கண்ணங்கரேல்னு ஒரு பானகத்தை ரெடி பண்ணி அதுல ஃப்ரெஷ் புதினா இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா. அத ஐஸ் ட்ரேல போட்டு டீப் ஃப்ரீசர்ல கொண்டு போய் கொஞ்ச நேரம் வச்சான். அதே மாதிரியே வெல்லம், எலுமிச்சப்பழ ஜூஸ கூட ஒன்னா சேர்த்து ஐஸ் கியூபா மாத்தினான். அதுக்கப்புறமா ஐஸ் கியூப்ஸ பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணான். கலர் கலரா பாக்க ஐஸ் மாதிரியே இருக்க பாப்சிக்கல்ஸ ரெடி பண்ணான். அத 2 கண்ணாடி கிளாஸ்ல அழகா ஊத்தி மேல மின்ட் இலையெல்லாம் போட்டு அழகா கார்னிஷ் பண்ணி பிளேட்ல வச்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்தா. இது என்னடிமா அனாமிகா, கலர் கலரா இருக்கு? பாக்கறதுக்கெல்லாம் அழகா நல்லாதான் இருக்கு. ஆனா இது அந்த காலத்து பானக மாதிரி இல்ல, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. தொண்டை வலி எதுவும் வந்துட போகுது. இதெல்லாம் எதுக்குமா நமக்கு? அத்த, தேவையில்லாம பயப்படாதீங்க அத்த. இதுல எந்தவித ஆர்டிபிஷியல் கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவும் இல்ல. இது முழுக்க முழுக்க நீங்க சொன்ன செய்முறையில செஞ்சதுதான். அத கொஞ்சம் நவீன முறையில நான் செஞ்சு கொடுக்கறேன். புதினா சேர்த்ததுனால அது உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியம். குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. சாரதா,
மருமக இவ்ளோ சொல்றால, சாப்பிட்டு தான் பாரேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. பாக்கும்போதே கடகடன்னு குடிக்கணும் போல இருக்கு. ஆஹா, அனாமிகா, என்னமா இது? அற்புதம் கிடையாது, அமிர்தம் மாதிரி இருக்கு. செத்து போன நாக்குக்கு உயிர் கொடுத்த மாதிரி. வாவ் அனாமிகா, சூப்பரா இருக்கு. வெளியில கிடைக்கிற ஐஸ்கிரீம்லாம் இது முன்னாடி நிக்கவே முடியாது. பானக ருசி மட்டும் இல்ல, இதுல இருக்க ஏலக்காய், மிளகு, அது கூட புதினா போட்டு புது ஃப்ளேவர். குடிக்கவே அப்படி இருக்கு. அற்புதமான டேஸ்ட் கொடுக்குது. இவ்ளோ நாள் நான் வெளியில எவ்ளோ பானகம்லாம் குடிச்சிருக்கேன், ஆனா இத மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அனாமிகா. இந்த மாதிரி புருஷனும் மாமனாரும் அவளை பாராட்டிட்டு இருக்கும்போது சாரதாக்கு ஆர்வமா இருந்துச்சு. முதல்ல ஒரு பாப்சிக்கலை எடுத்து கொஞ்சமா கடிச்சு பார்த்தாங்க. அவ்வளவுதான். அவங்க ஆச்சரியத்துல கண்ணை விரிச்சு பார்த்தாங்க. அந்த குளிர்ச்சி, அந்த ருசி, அவங்களால இத கற்பனையே பண்ண முடியல. அவங்க பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு சுவைய சுவைச்சதே கிடையாது. அடடே அனாமிகா, இது ரொம்ப நல்லா இருக்கு. பானகத்தை இப்படிலாம் கூட பண்ணலான்னு என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. பானகத்தோட ருசியோட புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இப்படி எரியிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒன்னு குடிச்சா நல்லா தான் இருக்கு. என் பேச்ச கேட்காம இப்படி ஒரு முயற்சி பண்ணதுக்கு நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். தேவையில்லாம உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். பார்த்தல்ல, நான் தான் முதல்ல சொன்னேனே நம்ம மருமகளோட புத்திசாலித்தனத்தை பத்தி. எப்ப பார்த்தாலும் பழைய பஞ்சாங்கத்தை புடிச்சிட்டு தொங்காம இந்த மாதிரி புதுசா யோசிச்சோன்னா என்ன வேணா பண்ணலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டம்மா. எனக்கு தினமும் இதே வேணும். ஆமா அனாமிகா, நீ உண்மையிலேயே கிரேட் தெரியுமா? ட்ரெடிஷ்னல் சாப்பாட மாடர்ன் ட்ரெண்டோட கலந்து இந்த வெயில் எங்களுக்கு கொடுக்கற கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற. நாளையில இருந்து வெளியில கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்திட்டு வீட்லயே இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங் கூல் ட்ரிங்கா குடிக்க போறேன். அன்னையில இருந்து வீட்டு நிலைமை மாறிடுச்சு. சாரதாவும் அனாமிகாவும் செஞ்ச அந்த பானகத்துக்கு 2 பேரும் அடிமையாயிட்டாங்க. டெய்லி மத்தியானம் ஆனதும் அனாமிகா கிட்ட ஐஸ் பாப்சிக்கல்ஸ் பானகம் வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் மத்தியான வேளையில எல்லாரும் உட்கார்ந்து பாப்சிக்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாரதாக்கு ஒரு சூப்பர் யோசனை வந்தது. அம்மா அனாமிகா, எனக்கு ஒரு சின்ன யோசனை. நீ தினந்தோறும் இந்த மாதிரி ருசியான பானகத்தை பாப்சிக்கலா செஞ்சு விக்கிறல்ல, இத நம்ம வியாபாரமா செஞ்சு வித்தோம்னா எவ்ளோ லாபம் வருமா? வியாபாரம் நான் சொன்னீங்க, நிஜமாதான் சொல்றீங்களா அத்த? என் சாப்பாட வெளியாட்களுக்கு விக்கிறதா நம்ம இந்த மாதிரி என்னைக்கு யோசிச்சது இல்லையா அத்த? ஆமாமா, ஏன் விக்க கூடாது? இந்த வெயிலுக்கு மக்க வெளியே என்ன அல்லல் படுறாங்க. கலர் கலரா கெமிக்கல் கலந்த கூல்ட்ரிங்க குடிக்கிறாங்க, உடம்ப கெடுத்துக்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு இந்த பானகம் ரொம்ப பிடிக்கும். நம்ம பானகத்துக்கு புது ஜோடிப்ப ஜோடிச்சல்ல, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இது மூலமா நமக்கு கொஞ்சம் பணம் கூட கிடைக்கும் இல்லையா? வீட்ல சும்மா இருக்கிற நேரத்துல இத செஞ்சா ஒரு வியாபாரம் ஆகும். நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன்ல. சாரதா சொன்னது 100க்கு 100 உண்மைதாமா அனாமிகா. இது நல்ல யோசனை. இந்த வியாபாரத்துக்கு பெரிய முதலீடு ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு செய்யலாம். நான் கூட உதவி பண்றேம்மா. பொருட்களை வாங்கிட்டு வர்றது, 4 பேர்கிட்ட சொல்லி விளம்பரம் பண்றத நான் பாத்துக்கிறேன். உன்னோட திறமை வெளி உலகத்துக்கு தெரியணும். ஆமா அனாமிகா, அம்மாவோட யோசனை சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த பானகத்தை விக்கலாம். இதுக்கு சாரதா அனாமிகா ஸ்பெஷல் கூல்ட்ரிங்க் ஸ்டால்னு பேர் கூட வைக்கலாம். நான் சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வந்ததும் நானும் உதவி பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். இப்படி சாரதாவோட யோசனைக்கு எல்லாரும் பச்சை கொடி காட்டினாங்க. அனாமிகாவுக்கு தன்னோட மாமியார் தன்னை எவ்வளவு நம்புறாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுநாள் அவங்க வீட்டு பக்கத்துல மரத்தடியில ஒரு ஸ்டால் போட்டாங்க. ஒரு பெரிய டேபிள் போட்டு அது மேல அழகான கிளாத்த போட்டாங்க. அனாமிகா காலையில இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு விதவிதமான பாப்சிக்கல்ஸ், புதினா பானகம் கிரஷ், வெல்லம் எலுமிச்சைப்பழ ஜூஸ், சில்லுன்னு மோரு, இப்படி அந்த ஸ்டால் முழுக்க நிரப்பி வச்சிருந்தா. ஒரு பெரிய கூலர் பாக்ஸ்ல அது எல்லாத்தையும் போட்டு வச்சாங்க. வாங்கம்மா வாங்க, சில்லுன்னு பானகம், ஆரோக்கியமான பாப்சிக்கல்ஸ், வெயில்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இங்க வந்து இத வாங்குங்க. இது எல்லாத்தையும் நாங்க சுத்தமான தண்ணில வீட்லயே செஞ்சது. எல்லாரும் வாங்கப்பா, ஒரு தடவை ருசி பாருங்க. வாங்கம்மா வாங்க, புது விதமான பானகம் ரெடி. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். பெரியவங்களுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வரும். வாங்க வந்து ருசி பாருங்க. 10 ரூபாய்க்கே பானகம் கிடைக்கும் இங்க. சாரதா பிரசாதோட குரலை கேட்டு போற வரவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அளவுக்கு அதிகமான வெயிலா இருந்ததால ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு எல்லாரும் விருப்பப்பட்டாங்க. சில பேர் அத சந்தேகமா பார்த்தாலும்
சிலர் புதுசா இருக்கேன்னு அதை வாங்க முயற்சி பண்ணாங்க. அந்த பானகத்தை ருசி பார்த்த உடனே அவங்களோட முகம் பிரகாசமா இருந்ததை எல்லாரும் கவனிச்சாங்க. ஒரு கஸ்டமர், ராமையா, அம்மா சாரதாம்மா, இந்த பானகம் ரொம்ப நல்லா இருக்கு. பானகம் ருசியில குச்சி ஐஸ் பண்ணிருக்கீங்க. இத நான் கேள்விப்பட்டதே கிடையாது. என் வாழ்க்கையில பானகம் குடிச்சிருக்கேன், இந்த ருசியில குடிச்சதில்ல. அதுவும் இந்த வடிவத்துல சாப்பிட்டதும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. என் உடம்பு முழுக்க குளுகுளுன்னு ஆகி இந்த வெயில் மேல படுறதே தெரியல. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே என் மருமகளோட புத்திசாலித்தனம் தான்ப்பா. அவளே சுயமா யோசிச்சு இது எல்லாத்தையும் பண்ணினா. வெளியே கிடைக்கிற செயற்கை ஜூஸை விட இது எவ்வளவோ மேலு. அட ஆமா சாரதா, இந்த வெயிலுக்கு இதை குடிக்கும் போது அமிர்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வெள்ளம் வாசனை, புதினாவோட வாசனை, இது எல்லாம் சேர்ந்து உடம்பு என்னமோ பண்ணுது. குளுகுளுன்னு இருக்குது, உடம்புக்கு நல்லா இருக்குது. இதுக்கு எவ்வளவு வேணா குடுக்கலாம். என் புருஷனுக்கு கூட இந்த பானகம்னா ரொம்ப பிடிக்கும். நாளையில இருந்து நான் தினந்தோறும் இங்க வரேன். ரொம்ப நன்றி சீதா அம்மா. உங்களுக்கு பிடிச்சத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு ஒரு புது ஃப்ளேவரோட மோரோட சேர்த்து ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்னு பண்ண போறேன். நாளைக்கு கூட கண்டிப்பா வாங்க. உங்க எல்லாரோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா வேணும். அங்க இங்கன்னு இந்த பானகத்தை பத்தி மத்த ஊர்ல எல்லாம் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்லயே அவங்களோட ஸ்டாலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜ்ல இடம் பத்தாம ரமேஷ் இன்னொரு டீப் ஃப்ரீசரையும் வாங்கினான். சாரதா பணத்தை வாங்கினாங்க. பிரசாத் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் ஐஸ உடைச்சு கொடுத்து அனாமிகாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு சின்ன வியாபாரத்தை பெரிய வியாபாரமாக்குனாங்க. இந்த பானகம் வித்தது மூலமா அவங்க கற்பனை பண்ணாத அளவுக்கு அதிகமான லாபம் கிடைச்சது. ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க வியாபாரம் பல இடங்கள்ல பரவி பெருசாச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வந்து உட்கார்ந்து எவ்வளவு பணம் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு எண்ணி பார்த்தாங்க. அந்த பணத்தை பார்த்து எல்லார் கண்கள்லயும் ஆனந்த கண்ணீர். அம்மா அனாமிகா, இந்த மொத்த பணமும் உன்னோட முயற்சிக்கும் ஆலோசனைக்கும் கிடைச்சதுதான். உன் புத்திசாலித்தனத்தால நமக்கு எவ்வளோ பெரிய ஆதாயம் கிடைச்சிருக்கு. என் பழங்காலத்து சம்பிரதாயத்துல உன்னோட புது ஐடியால இந்த மாதிரி ஒரு புது விதமான முயற்சிய பண்ண முடியும்னு எதிர்பார்க்கல. முதல்ல நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேம்மா. உன்னோட சமையல விமர்சனம் பண்ண என்ன மன்னிச்சிருடிமா. என்ன அத்த, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன மன்னிப்பு? நீங்கெல்லாம் உதவி பண்ணதாலதான் இது சாத்தியமாச்சு. அன்னைக்கு நீங்க என் பானகத்தை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதால இது ஒரு வியாபாரமா மாத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு வந்தது. அது நீங்க சொன்னதுனால நம்ம செயல்படுத்தணும். நம்ம செயல்படுத்தினதுனால இன்னைக்கு இவ்ளோ பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. போட்டது என்னோட புது ஐடியாவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களோட சம்பிரதாயம் தான். நீங்களும் மாமாவும் கொடுத்த தைரியம் என்ன இவ்ளோ சாதிக்க வச்சிருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி ஒத்துமையா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வேலை செய்யறத பாக்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு. நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். பழைய கால அனுபவம் இந்த காலத்து ஆலோசனையும் சேர்ந்து எதையும் வெற்றிகரமா மாத்தலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம குடும்பம் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இந்த ஜென்மத்து பயனை அடைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அனாமிகா வந்ததால நம்ம வீட்டுக்கு புது ஒளி வந்திருக்கு. அவளோட புத்திசாலித்தனம், புரிஞ்சுக்கிற விதம், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற விதம், இதெல்லாம் நம்ம பண்ண அதிர்ஷ்டம் தான். அம்மாவோட பழங்காலத்து சம்பிரதாயத்தை ஏத்துக்கிட்டு அதை அப்படியே வழி நடத்துற விதம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அனாமிகா ஐடியா, அம்மாவோட சப்போர்ட்டால இன்னைக்கு இதை சாதிச்சிருக்கோம். இந்த சம்மரை நம்ம என்னைக்கும் மறக்கவே மாட்டோம் இல்லையா? அந்த வெயில் காலம் மத்தவங்கள மாதிரி இல்லாம அவங்க வீட்டுக்கு மட்டும் முழுக்க முழுக்க ஆனந்தத்தை கொடுத்துச்சு. குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ரொம்பவும் நெருக்கமாக்குச்சு. அனாமிகாவோட புத்திசாலித்தனமான ஐடியா, சாரதாவோட சம்பிரதாய முறைப்படியான உணவு, அத குடும்பத்தோட நிறுத்திக்காம மத்தவங்களுக்கும் கொடுத்தாங்க. இதனால அந்த ஊர் மக்கள் மத்தியில இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அனாமிகா, இந்த வெயில் காலத்தை எப்படி மாத்திட்ட? மழை காலம் வரப்போகுது. அதனால இந்த பானகத்தோட சேர்த்து வேற ஏதாவது புதுசா மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி சுட சுட புது வெரைட்டிய பிளான் பண்ணலாமா? கண்டிப்பா அத, நீங்க சொல்லணுமா? நீங்க சொன்னா என்ன வேணா நான் செய்வேன். இந்த தடவை சம்பிரதாய முறைப்படி மாடர்னான சூப் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? இந்த வியாபாரத்தை வெயில் காலத்தோட நிறுத்தாம மழை காலத்திலயும் தொடரலாம். சரிம்மா அனாமிகா, நீ என்ன சொன்னாலும் சரி. நீ என்ன செஞ்சாலும் அதுல ஏதாவது அற்புதம் இருக்கும். அவங்க 2 பேரோட ஆனந்தத்தால அந்த நாள் ரொம்பவே அழகாச்சு. இந்த மாமியார் மருமக பந்தம் அந்த பானகத்தை விடவும் குளிர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது.
குடும்பத்துல அன்பு, பாசம், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்றது இதெல்லாம் இருந்தா உலகத்துல எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு எதை வேணாலும் சமாளிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.